ஹாய் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். இன்றைக்கி என்ன விலாகுன்னா சண்டே விலாகு. சண்டே விலாகுனாலே ஆஸ் யூஷுவல் மீன் தான் எங்கள் வீட்டில். கவலைப்படாதீங்க, திரும்ப திரும்ப மீன் குழம்ப காமிச்சு உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டேன். பாருங்கள் என்னென்ன நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத. எப்பா எல்லாம் வாடி போச்சுப்பா, தண்ணி ஊற்றணும். மீன் அலம்பலான்னு சொல்லி மாடிக்கு வந்தால் சுத்தமாக செடியெல்லாம் வாடி போய் கிடக்கு. 2 நாளாக செடியெல்லாம் வாடி போய் தண்ணியே விடாமல் இப்போ தான் அப்பாரும் பொண்ணும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க தண்ணி விடுறதுக்காக. இருங்க, ஃப்ரண்ட் கேமராவில் காமிக்கிறேன். எல்லா கோணங்கி சேட்டையும் செய்யும் இந்த குழலினி குட்டி. ஆமாம் ஆமாம், பாரு என் செடியெல்லாம் வாடி போய் மஞ்சள் எப்படி சோர்ந்து போச்சு. பாவங்கிறேன். வாய் இருந்தா அட பாவிங்களா, நீங்களாம் சாப்பாடு நல்லா சாப்பிட்டுவிட்டு எங்களுக்கு தண்ணி ஊற்றாமல் கொல்றீங்களே அப்படிங்கும். எல்லாமே வாடி கிடக்கு. ரோஸில் பூ காலையில் தான் பறித்தாங்க, இருந்தாலும் வாடி போய் கிடந்தது. ரெண்டு நாளாக மாடிக்கு வர முடியல, சரியான வேலை, அதனாலேயே பண்ண முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி இந்த மீன் தான் வாங்கியிருக்கோம். இதுக்கு பேர் கண்டலை மீனுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அவ்வளோ நல்லா இருக்குமா, முள்ளே இருக்காதான். எங்கள் அப்பா தான் சொல்லுவாங்க. என்னங்க சொல்லுவாங்க அப்பா? சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, கண்டலை மீன் திங்க பொண்டுவலுக்கு பொசுப்பு எடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆம்பளைங்களே சாப்பிட்ருவாங்களாம் ருசியில், பெண்களுக்கு வந்து இந்த மீன் வந்து கிடைக்கவே கிடைக்காதான். அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்பா. அது இன்றைக்கி கிடச்சிது, அதான் வாங்கினோம். எங்கள் வீட்டு தலைவர் தான் மீன் க்ளீன் பண்ண போகிறாப்புல. அதை இன்றைக்கி பார்ப்போம் எப்படி மீனை சுத்தம் பண்ணுறாப்புலன்னு. யாழ்னிக்கு நாளைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம், அதனால் யாழ்னி படிச்சிகிட்டு இருக்கா. இல்லைனாட்டி அவளும் வந்து மீன் க்ளீன் பண்ணுறதுன்னா யாழ்னி சூப்பராக பண்ணுவாள், அவளுக்கும் பிடிக்கும். இப்போ தான் சார் வந்து கத்தியை தீட்டிகிட்டு இருக்காரு. தீட்டுனா தான் அது வெட்டும், ஒழுங்காக வெட்டும். அதனாலேயே அதை ஷார்ப் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் அவரே ரெடி பண்ணி வச்சிருக்கிறது, இந்த கத்தியெல்லாம். வீட்டில் நாங்கள் இயல்பாக இப்படி தான் இருப்போம். கேமராவுக்காகலாம் எதுவுமே கிடையாது. இப்படி தான் எங்களோட இயல்பான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. அதை தான் பார்க்குறீங்க நீங்கள். இப்போ பொதுவாக நாங்கள் எப்போதுமே நாங்களே வாங்கிட்டு நாங்களே தான் சுத்தம் பண்ணுவோம். சில சமயம் முடியலன்னா தான் அவங்க வெளியில் கட் பண்ணி வாங்கிட்டு வர்றது. அவங்களே கட் பண்ணிடுவாங்க எப்போதுமே. நானுமே கட் பண்ணுவேன், பட் கீழே நின்று செய்ய முடிய மாட்டேங்குது. இவங்க கட் பண்ணால் நல்லா இந்த கத்தியை வச்சு கடையிலலாம் கட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி கட் பண்ணிடுவாங்க சூப்பராக. இப்போ கொஞ்சம் இந்த கத்தி ஷார்ப்னஸ் குறைஞ்சி போயிடுச்சு. இன்னொன்று வேறு கத்தி வாங்கணும் நம்ம. இது ஆக்சுவலாக மீன் வெட்டுற கத்தி கிடையாது. இது ஆக்சுவலாக மீன் வெட்டுற கத்தி கிடையாது. ஏற்கனவே இவங்க எதுக்காகவோ செஞ்சு வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் மீன் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புதுசாக வந்து கை இடிக்காமல் இருக்கணும், கை கத்தி இப்படி இருக்கணும், அப்பதான் ஃபோர்ஸ் கொடுக்க முடியும். ஆமாம், ஒவ்வொரு வீட்லேயும் ஆண்கள் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாலே போதும். எங்கள் வீட்டில் எப்போதுமே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுறதுனால தான் என்னால் இவ்வளோ தூரம் எல்லாமே பண்ண முடியுது. இப்பயே மணி 1 ஆகுது.
நாங்கள் வந்து மீன் தான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். இனிமேல் சமைச்சு லேட் ஆகிடும் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு. நீங்கள் நினைக்கலாம், ஏன் இவ்வளோ வாங்கிட்டு வெட்டாமல் வாங்கிட்டு இவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கலாம். ஒரு நாள் இந்த மாதிரி வாங்கி குடும்பத்தோடு உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி கழுவி எல்லாம் பண்ணும்போது எல்லோரும் பேசி சந்தோஷமாக இருந்து, அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு அதுங்க பார்க்கும்போது இவ்வளோ வேலை இருக்குது அதெல்லாம் கற்றுக்குங்க. அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கி வெட்டுறது. அத்தை கூட சொல்லிட்டு இருப்பாங்க, எதுக்கு வாங்கி இப்படி வெட்டிக்கிட்டு இருக்கீங்க, சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு சந்தோஷம், குடும்பத்தோட ஜாலியாக. இன்றைக்கி ஒரு நாள் தான் அவங்களால எங்கள்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு சந்தோஷமாக இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். அதனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் எடுத்து செய்கிறோம். அப்படி தானே குழாயினி? பாருங்க, இந்த மீனை இந்த முள்ளு போட்டு தான் பிடிச்சிருக்காங்க. பாருங்க சரிங்களா, அது வாயில் இருந்தது. இதுதான் அந்த மீனை இதில் சொருகி அப்படியே போட்டுருவாங்க போல இருக்கு. இதை பிடிச்சிட்டு தான் அது மாட்டிடுச்சு அந்த பெரிய மீன். இப்போ நம்ம வயிற்றுக்குள்ளார போகுது அதெல்லாம். அங்க சரியான வெயில் என்னால தாங்க முடியல, அதனால இங்க வந்து உட்கார்ந்துட்டோம். அழகா ஒரு பக்கம் எடுத்தோம். தவிர்த்து இது முள்ளு இல்லாத மீனுங்கிறதுனால அந்த மாதிரி எடுத்துட்டோம். பாக்கி மீன்லாம் எடுக்க முடியாது. இது இப்போ வந்து இப்போ போன்லெஸ் ஃபுல்லாகவே முள் இல்லாமல் எடுத்துட்டாங்க. இதை வந்து இந்த அம்மனிக்கு வந்து ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணணுமா. ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணி கொடுத்தா தான் ஃபிஷ்ஷே திம்பாலாம். கேட்டுக்கோங்க. அதுக்கு அப்பாரு வந்து மீனை வாங்கி இந்த மாதிரி பண்ணி இதெல்லாம் என்ன பண்ணுறது, சும்மா வறுத்து கொடுத்தா சாப்பிட மாட்டா, மீனே பிடிக்கலன்னுடுவா. ரெடி பண்ணிடவா, சின்னதாக கட் பண்ணவா. இதில் முள் இருக்கா? இது இன்னொரு பக்கம் அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் போன் இருக்கும், அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அதை வெட்டி குழம்புல போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதுதான் ஒரு ஆரோக்கியமான குடும்பமாக இருக்க முடியும். இது நம்ம குடும்பம்னு நினைக்கிறதுனால தான் இவங்களாலெல்லாம் உதவி பண்ண முடியுது, ஒரு ஒய்ஃபுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுது. இதில் எந்த தவறுமே கிடையாது. சில பேர் வந்து ஈகோனால் ஆம்பளை என்ன இந்த வேலையெல்லாம் பார்க்குறதா அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து தவறான விஷயம். குடும்பம் நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் செஞ்சால் தான் அந்த குடும்பம் வந்து ஒரு ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கவே முடியும். நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேரை இந்த மாதிரி இருக்கிறவங்கள சொல்கிறேன் நான். அதில் தவறு இருந்தால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க. என்னோடய கருத்தை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த மீனுக்கு பேர் கண்டலை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீனோட ருசியில் ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்களாம், ஃபுல்லாக அந்த ருசியில் மயங்கி சாப்பிட்டுடுவாங்களாம். பொம்பளைங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதாம். அதுதான் எங்கள் அப்பா சொன்ன அந்த பழமொழிக்கு அர்த்தமாக. அப்போனா அந்த மீனோட ருசியை பாருங்கள். இது வந்து கிடைக்காதான்னு எங்கள் அப்பாலாம் ஏங்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி. இந்த ஃபிஷ் ஃபிங்கருக்கு இந்த மாதிரி தான் கட் பண்ணுவாங்க. ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ காஸ்ட்லி. வச்சு 200 300 பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸு தான் இருக்கும். அதுவே 200 300 வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற மாரி இருக்கும். நாங்கள் பார்க்குறது நாங்களே கட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு அதை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராகவும் இருக்கும். குழந்தைங்க வந்து ஏதோ மீன் திங்காத இந்த அம்மாவே தின்னுடுவாங்க. மீன் மாதிரியே இருக்காது, நல்லாயிருக்கும். அன்றைக்கின்னு பார்த்து சரி வெயிலுங்க. அந்த வெயிலில் உட்காந்துக்கிட்டு தான் அலசிட்டு உட்காந்துருந்த மீனை.
நாங்கள் அந்த மீன் தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டோம். அந்த தண்ணியை என்ன பண்ணுவோம், செடிங்களுக்கு ஊற்றுறது. அது வந்து எருவாகிடும். அதனால தான் செடிங்க வந்து நல்லா செழிப்பாக வளருது. மீன் அலம்பி எடுத்தாச்சு. இப்போ போய் சமைக்கலாம். நான் சமைக்க போகிறேன். எல்லாம் எடுத்துகிட்டு வரீங்களாப்பா? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. நான் வந்து எப்படி வீட்டில் பேசுவேனோ அந்த மாதிரி தான் வாய்ஸ் ஓவரும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை வந்து இழுத்து இழுத்து பேசுகிறேன்னுலாம் நினச்சிக்காதீங்க. ஒரு டைலாக் பேசுகிற மாதிரியெல்லாம் நமக்கு பேச வராது. அப்படி இருந்தாலும் இயல்பாக இருக்குமான்றது எனக்கு ஒரு இது. போயிட்டு நான் மீன் குழம்பு வச்சுட்டேன். இப்போ ஃபிஷ் ஃபிங்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபிஷ்ஷை வந்து இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூனு மைதா, 1 ஸ்பூனு வந்து இஞ்சி பூண்டு விழுது, ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு, மஞ்சள் வந்து 1/2 ஸ்பூனு, முட்டை 1, உப்பு தேவையான அளவு, பிரெட் க்ரம்ஸு, அப்புறம் வந்து இது மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, எலுமிச்சைப்பழம் ஒரு அரை எலுமிச்சைப்பழம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூளை போட்டு நல்லா பெசரிக்கணும் மீனை. அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் அதையும் சேர்த்துக்கணும். அது வந்து 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது, அதையும் போட்டு கிளறிக்கணும். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதன் பிறகு எலுமிச்சைப்பழம், அரை எலுமிச்சைப்பழம், அப்புறம் 1/2 ஸ்பூனு குழம்பு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மைதாவையும் சேர்த்துக்கணும். ஒரு 2 ஸ்பூனு மைதா. கடைசியாக முட்டையையும் சேர்த்து நல்லா பெசரிக்கணும். இது மீனுங்கிறதுனால சிக்கன் மாதிரி கிடையாது. மீனுங்கிறதுனால கேர்ஃபுல்லாக பெசரி விடுங்க. இல்லைனாட்டி அப்படியே உடஞ்சி போகும். கேர்ஃபுல்லாக பெசரி விட்டுக்கணும். அதை பெசரி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. மேரினேட் பண்ணுறது தான் இது. 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த பிரெட் க்ரம்ஸில் ஒன்றா எடுத்து கோட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிடணும். உடனே பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு எடுத்தோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக. இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி கோட் பண்ணிக்கணும். பிரெட் க்ரம்ஸ்னால் என்ன, ப்ரெட்டை தூள் பண்ணுறது தான். மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா அப்படியே தூள் ஆகிடும். அதுதான் பிரெட் க்ரம்ஸே. தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். தெரிஞ்சவங்க பார்த்துக்கோங்க, தெரியாதவங்களுக்கு இதை கற்றுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு மிதமான சூட்டில் பொரித்து எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனாட்டி மேலே உள்ள இதெல்லாம் கருகிடும். உள்ளார வந்து சரியாக வேகாது, மேலே மட்டும் கருகி அது வந்து கசப்பு தன்மை வந்துடும். அதனால் மிதமான சூடாக பார்த்து அதில் வந்து போட்டு பொரித்து எடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துகிட்டு கெச்சப்பு மயோனைஸோட சர்வ் பண்ணலாம். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மீனுன்னே தெரியாது, சிக்கன் மாதிரியே இருக்கும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து பசங்க நல்லா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குமான்னு சொன்னாங்க. நல்லாவே இருந்தது. மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளார நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். என்னடா சட்டியெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனேன்னா, போயிட்டு இவங்களை எங்கள் வீட்டுக்காரங்களை எனக்கு இது மாதிரி வாங்கி தந்தாலே ஆச்சுன்னு பிடிவாக பிடிச்சிட்டு போய் வாங்கினேன். ஆனால் இது எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள்? ஐயோ, 200 200 ஏன் 200 கொடுத்து ஏன் வாங்கினேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆசை தான். யாரை விட்டுச்சு? பாத்திரம் இதெல்லாம் பார்த்தா நமக்கு ஆசை வந்துடுது. எனக்கு ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு ஆசை. மண் சட்டி என்கிட்ட ஏற்கனவே 2 இருக்குது, ரொம்ப பழசாயிடுச்சு. அதனால் இது வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அது சரின்ட்டு பார்த்தேன்னா, இன்றைக்கி வாங்கியே தீரணும்னு போய் வாங்கினேன். இதை வாங்கிட்டு எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கினேன். ஏம்மா இதை இவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்க அப்படின்னு திட்டினாங்க. எனக்கு இன்னும் ஆசை என்னென்னா, அந்த இட்லி பானை சொல்லுவாங்கள்ல, இட்லி பானை, அது மண்பானையில் இருக்கிற இட்லி பானை,
குக்கரு, அப்புறம் வந்து இந்த மாதிரியே சட்டிங்க அந்த மாதிரியெல்லாம் மூடி போட்டு அது மாதிரியெல்லாம் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஜக்கு இதெல்லாம் எங்கள் அம்மா உடனே சொல்லிட்டாங்க, இதெல்லாம் வாங்காத, இப்போதைக்கு வாங்காதன்ட்டாங்க. நான் வாங்கி தரேன், விலை கம்மியான விலையில வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம நப்பாசை என்ன பண்ணுறது, இதை பாருங்க, இதை வாங்கிட்டேன். இது வாங்கினது ஒர்த்தா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. அதேமாரி நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்க. அவ்வளோ வெயிட் இருக்கு. ஆனால் இதை விட வெயிட்டெல்லாம் இருந்தது. சரி, நம்மளால முடிஞ்சதை வாங்குவோம்னு சொல்லி அப்புறம் இதை வாங்கினேன். அதேமாரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள். ஆனால் விலை ஜாஸ்தி தான், நானே சொல்லுவேன் விலை ஜாஸ்தி தான். ஆசை என்ன பண்ணுறது, வாங்கிட்டேன். வாங்கிட்டு திட்டு தான் வாங்கிக்கிட்டேன் எங்கள் அம்மாட்ட. அத்தை ஒன்றும் சொல்லலை, அத்தை எப்போதுமே சொல்ல மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் என்ன செஞ்சாலும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அம்மா திட்டினாங்க, செல்லத்திட்டு வேறு என்ன பண்ணுறது. நான் வாங்கி தரேம்மான்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இதுலேயே கருப்பு சட்டியெல்லாம் வேணும்னு கேட்டிருக்கேன். பிளாக் கலரில் இருக்கும்ல, அது வந்து தஞ்சாவூரில் தான் ஃபேமஸ் போல் இருக்குது. வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள்கிட்ட காமிக்கணும்னு ஒரே நப்பாசை தான், வேற என்ன. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க ஃபிஷ் ஃபிங்கர் எப்படி செய்கிறதுன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதிலெல்லாம் ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்லலாம் 200, 300 அந்த மாதிரி ரேஞ்சில் விற்கிறாங்க இந்த ஃபிஷ் ஃபிங்கரை. இதை ஈஸியாக வீட்டிலையே பண்ணலாம். ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா, நம்ம கட் பண்ணுறது மட்டும்தான். அது மட்டும்தான் சிரமமான வேலை. மற்றபடி குக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் கடைகளில் கேட்டிங்கன்னா கூட அந்த மாதிரி கட் பண்ணி தருவாங்க. சில பேர் கட் பண்ணி தராங்க. நாங்கள்லாம் வந்து நாங்களே கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ண முடியாதவங்க கடையில் கேட்டிங்கன்னா கூட கட் பண்ணி தருவாங்க. இதை வந்து கொடுவா மீனில் செய்யலாம், கட்லா மீனில் செய்யலாம், முள் இல்லாத மீன்லலாம் செய்யலாம். அதேமாரி இன்னொரு வெர்ஷன் இருக்குது இதில். அதை நான் இன்னொரு நாள் போடுறேன். அதுவும் நல்ல ஈஸியான இது தான். அதுக்கு வந்து நகட்ஸ்னு சொல்லுவாங்க. பொட்டேட்டோ நகட்ஸு, சிக்கன் நகட்ஸு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி ஃபிஷ் நகட்ஸ் அந்த மாதிரி செய்யலாம். அது ஒரு நாள் செஞ்சு போடுறேன். அதேமாரி இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில பேர் இல்லை, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் மேலும் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும் எனக்கு. ரொம்ப சந்தோஷம். அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.